Hi viewers, welcome back to our channel. Friday evening இப்போ வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. யூஸ்வலி எனக்கு வந்துட்டு இந்த கிச்சன் டாப் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருந்த பாத்திரம்லாம் எடுத்து ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் இந்த இடத்த வந்து இப்போ எம்டி பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே வந்துட்டு நான் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னா வந்து அது மார்னிங் ஒன்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பேன். ஸோ ஈவினிங் வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் வந்து நான் பாத்திரம் கழுவுவேன். அப்படி இல்லைன்னா நான் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் வந்து பாத்திரம் கழுவுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமிங் இருக்குது, கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்திரம் கழுவிக்கிட்டேன். நான் வந்து குடம் அந்த மாதிரிலாம் வந்து வாட்ரு வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆர்ஓ வாட்ரு போட்டிருக்கிறதுனால யூஸ்வலாகவே வந்து நான் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா ஆர்ஓ வாட்ரு வந்துட்டு நான் டைல்ஸ்க்கு மேலே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டைல்ஸ்லேயே வந்து ஹோல்ஸ் போட்டு ஆர்ஓ வாட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு டைல்ஸில் வந்து ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நான் டைல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வாலில் தான் வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ்வலாக வந்து பாட்டிலில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் பிடிச்சி வச்சுக்குவோம். இதுலேயுமே வந்துட்டு எனக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் வாட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஆர்ஓ வாட்டர்லேருந்து தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுவேன். குக்கிங்க்கும் அதே மாதிரி தான். மற்றபடி இந்த பாட்டில் ரீஃபில்லிங் வேலைக்கு வந்து நான் போக மாட்டேன். ஸோ இந்த வாட்டர் ரீஃபில்லிங் ஒர்க் வந்து மெயினாக யார் பண்ணுவாங்க அப்படின்னா சஞ்சித்தும் அவங்க அப்பாவும் தான் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வாட்டர் பாட்டிலெல்லாம் கழுவி வச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து சஞ்சித்தை கூப்பிட்டு தான் வந்து நான் ரீஃபில் பண்ண வைக்கணும். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து சிம்பிளாக முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி மாவு வந்து தீர்ந்து போச்சு, நான் மாவு ஆட்டவே இல்லை. ஸோ அதனால் இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்லேயே ஆட்டி வந்து மாவு வந்து பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஸோ அங்கே போய் இன்றைக்கி 2 பேக்கெட் மாவு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து தோசை தான் கேட்டாங்க. பட் நின்று எல்லாத்துக்கும் தோசை ஊற்றுறதுக்காகவே வந்துட்டு நான் இட்லி வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ டின்னருக்கு வந்து இட்லி ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் இட்லிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே சஞ்சித் வந்துட்டான். ஸோ சஞ்சித் வந்ததுக்கப்புறம் அவனே வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டான். ஸோ இதுக்கு இடையில மூடி போட்டு பாட்டிலை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் என்னோடய ஒர்க்காக இருந்தது. ஸோ யூஸ்வலாக இந்த ஒர்க்குமே அவனே பண்ணிடுவான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துட்டேன். ஸோ வாட்டர்லாம் ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த கிச்சன் ஸ்லாப் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் வச்சுருந்த குழம்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து சூடு பண்ணுற ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு இட்லி வேணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கடையிலேருந்து இட்லி வாங்கியிருந்தோம். ஸோ அதோட சாம்பார் எல்லாமே இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இட்லி ரெடியாகவே வந்து நான் ஜோஷித்துக்கு தனியாக சஞ்சித் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக கொடுத்துட்டேன். மார்னிங் வந்து எமர்ஜென்சிக்காக வந்துட்டு ஆயில் கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன், எடுத்து ரீஃபில் பண்ணாமே வச்சுருந்தேன் பாட்டிலில். ஸோ இப்போ அதையும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். இதுக்கிடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போத்தீஸில் வந்துட்டு நான் வெஜிடபிள் ஆர்டர் போடும்போது மாங்காயோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ கிலோ 14 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கவும் நான் வந்து பல்காக ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ மாங்காய் இருக்கவும் அதை எடுத்து வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சின்ன வயசுலலாம் மாங்காய்னா ரொம்ப இஷ்டம், மாம்பழம்னாலும் இஷ்டம், பயங்கரமாக சாப்பிடுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்றதே ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம மரத்தில் ஃப்ரீயாக கிடச்சிது மாங்காய் மாம்பழம்லாம். இப்போ வந்துட்டு ஊருக்கு போகாமல் நம்ம இங்கேயே இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து மாம்பழம்லாம் கிடைக்கிறதில்ல. வெளியே ரேட் கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு இந்த பச்சை மாங்காயை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ சைடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிடுங்க. உங்களுக்கும் இந்த பச்சை மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு வந்து இடையில வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ண டைம் இல்லாதனால விட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்துடும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.